ஆனால் நீங்கள் எழுந்து வந்தால்தான் எங்கள் படம் மியூசிக் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும் என்று சங்கடத்துடன் சொல்கிறார்கள். நோயின் தீவிரத்திற்கு நடுவிலும் டியூன்களை கேட்டு அதற்கான அரேஞ்ச்மெண்ட் நோட்டுகளை எழுதி கொடுக்கிறார் சேகர். பிரபல திரைப்பட பாடலாசிரியர் குமாரன் தம்பி வந்து சேகரின் கைகளை பற்றி கொண்டு சீக்கிரமே குணமடைஞ்சிருவீங்க, வாங்க நாம சேர்ந்து மறுபடியும் மியூசிக் செய்யலாம் என்கிறார். இருவரும் இணைந்து பல படங்களில் சிறந்த பாடல்களை கொடுத்தவர்கள். ஒரு வறண்ட புன்னகையை அவருக்கு பதிலாக அளிக்கிறார் சேகர். தன் நோயை பற்றி தீவிரம் அவருக்கு அப்போது தெரிந்தே இருந்தது. சிறுவன் திலீப் இந்த காட்சிகளை எல்லாம் ஒருவித பிரமிப்புடனும் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தேனியைப் போல சுறுசுறுப்பாக சுழன்று வேலை பார்த்த அப்பாவுக்கு திடீரென்று என்ன ஆனது என்றே புரியவில்லை. அப்பா ஒரு சிறந்த இசைக்கலைஞர் என்பது மட்டும்தான் தெரியும். வீட்டில் அப்பா சேகரித்து வைத்திருந்த இசைத்தட்டுகளும் இசைக்கருவிகளும் தான் திலீப்பின் விருப்பமான உலகம். விரைவில் அப்பாவுக்கு உடம்பு சரியாகிவிடும், முன்பு போல் அவர் உற்சாகமாக இசைப்பணிகளுக்கு திரும்புவார் என்று திலீப் நம்பினான்.